சுவால் செய்யறது கூடாது, இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. ஒரு முஃமின் கண்ணியமாக ரெஸ்பெக்டாக வாழணும், மரியாதையாக வாழணும், அடுத்தவற்றை கை நீட்டி பிச்சை கேட்க கூடாது. அதனால தான் நபி அவங்க சொன்னாங்க, மன் தல யார், அதாவது எவர் பிச்சையினுடைய சுவாலுடைய வாசலை திறந்து விடுறாரோ, ஏழ்மை கஷ்டம்னு சொல்லி தெரிஞ்சா அல்லாஹ் அவருக்கு ஏழ்மையின் வாசலை திறந்துருவான் சகோதரர்கள். எனவே அப்ப உழைப்பினுடைய நோக்கம் என்ன? உழைப்பு ஹலாலாக இருக்கணும், அது தன்னை பிறரிடத்தில் கை நீட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணும். வஸஅயன் அலா அயாலி, குடும்பத்துக்கு செலவழிக்கிறது. சகோதரர்களை பணத்தை வச்சு கொண்டு பெருமை அடிக்கிறதுக்கு அல்ல, அவர் இவருடைய புகழுக்கு அல்ல, இவர் கொடை வல்லல் என்று சொல்லி ஊர்ல பேர் வாங்குறதுக்கு அல்ல, குடும்பத்துக்கு செலவழிக்கிறது. மனைவியோட அன்பாக இருங்க, இரக்கமாக இருங்க, பிள்ளைகளுக்கு செலவழிங்க, இவ்வளோ புத்திமதிகள் சொல்லி தந்திருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்குண்டா உங்களோட மனைவிக்கு நீங்க செலவழிக்கிறதுக்கு இது ஆகப்பெரிய சதக்கா. உங்களுடைய மனைவி இடத்துல யார் நல்லவர் என்று பேர் கேட்டாரோ அவர்தான் உங்கள நல்ல மனிதர் என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நபி அவங்க சொல்றாங்க, சம்பாத்தியத்துடைய நோக்கம் சகோதரர்களே எனக்கிட்ட பணம் இருக்கிறதுன்னு சொல்லி பெருமை அடிக்கிறதுக்கோ ஏழைகளுடைய உள்ளங்களை உடைக்கிறதுக்கோ அல்ல. தான் கண்ணியமாக வாழணும், அடுத்தவன்கிட்ட கை நீட்டக்கூடாது, குடும்பத்துக்கு கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு செலவு செய்யணும், மனைவிக்கு செலவு செய்யணும், வஅத்ஃபன் அலா ஜாரிஹி, ஏழைகள் அக்கம் பக்கத்து வீட்டாருக்கும் கொடுத்து உதவணும் என்ற இந்த நல்ல நோக்கங்களோட யார் துன்யாவை தேடுறாரோ அவர் நாளை கியாமத்துடைய நாளையில சகோதரர்களே 14ஆம் இரவு சந்திரன் எப்படி பிரகாசிக்குமோ அதே மாதிரி முகம் பிரகாசித்தவராக அல்லாஹ்வை சந்திப்பார் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி இருக்கு? லக்கி அல்லாஹ், அல்லாஹ்வை இந்த மனிதர் சந்திப்பாரு. வவஜ்ஹுஹு கல் கமர் லைலத்தல் பத்ர், அவருடைய முகம் பத்ருடைய நட்சத்திரம், அதாவது 14ஆம் இரவு சந்திரனை போன்று பிரகாசித்தவராக அல்லாஹ்வை சந்திப்பார். ஆகையினால் சகோதரர்களே, அதனால தான் நான் என்ன சொல்றேன்டா, நான் எங்களுக்கு ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கு. எங்கட இஸ்லாத்துல துறவரம் இல்லை, எங்கட இஸ்லாத்துல நீங்க பிரம்மச்சாரிகளாக இருங்கன்னு சொல்லல. சகோதரர்களே, சம்பாரிங்க, உழைங்க, மாஷா அல்லாஹ். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கிறது. எங்களுக்கு யஹூதியத்தோ சியோனிசமோ கிறிஸ்தவம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு குர்ஆனும் ஹதீஸும் எல்லாமே சொல்லி தந்திருக்கிறது. நபி அவர்களுடைய வாழ்க்கை, சஹாபாக்களுடைய சம்பவங்கள், சஹாபாக்களுடைய வாழ்க்கை சகோதரர்களே, இதை பார்த்து அதே பிரகாரம் எங்களோட வாழ்க்கையை இந்த நவீன காலத்திலே நாங்கள் ஆக்கிக் கொள்வோமே ஆனால் சகோதரர்கள் அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவார். எனவே இந்த பெரிய ஒரு தக்வாவுடைய பக்குவத்தை ஏற்படுத்தத்தான் ரமலான் அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த நேரத்தில் சிந்திச்சு பாருங்க, புனித ரமலான் வந்து சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்ட மாதம், நரகம் மூடப்பட்ட மாதம், அல்லாஹு தாலா லட்ச பாவிகளை ஒவ்வொரு இரவையிலையும் சகோதரர்களே மன்னிக்கின்ற ஒரு மாதம். இந்த கடைசி 10 வந்துவிட்டால் சுப்ஹானல்லாஹ், தஹர்ரு லைலத்துல் கத்ர் ஃபீ லைலின் மின் அவாஹிரி ரமலான் ஃபீ வித்ரி ஃபீ அவாஹிரி ரமலான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி. ரமலானுடைய கடைசி 10 வந்துட்டா நீங்க லைலத்துல் கத்ரை தேடுறதுக்காக முயற்சி எடுங்க. தஹர்ரு என்ற வார்த்தை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தேடுங்க. இஅ்திகாஃப் இருந்து விழிச்சிருந்து அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எத்தனை பேர் தேடுறோம் சகோதரர்கள். சொல்ல போனால் அதாவது எங்க குவைட்டை சேர்ந்த சகோதரர்கள் இப்போ இங்க அதாவது எம்பசியோட சிஃபாரால கூட சொன்னாங்க, கிட்டத்தட்ட 1,05,000 பேர் இருக்கிறாங்களாம். 1,05,000. இன்னும் சிலர் சொல்றாங்க அது உத்தியோகபூர்வமான கணக்கு, அப்படி இல்லாம 2 லட்சத்துக்கும் மேல இருப்பாங்க. 1,05,000 பேர் இருக்கிறாங்க குவைட்ல, நம்ம ஸ்ரீலங்கா வாசிகள் சகோதரர்களே. அப்படின்னா பாருங்க சுப்ஹானல்லாஹ், இந்த மக்களுக்கு நாங்க இங்க ஏதோ வந்திருக்கிறோம், ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறோம் சகோதரர்களே, தொழிலுக்காக வந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் அல்லாஹ்வை பயந்து இங்கே தக்வாவோடு தீனோடு இஸ்லாத்தோடு இருப்போமே ஆனால் அல்லாஹ் நாங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு தீனார்லையும் ஒவ்வொரு ரூபாயிலையும் அல்லாஹ் பரக்கத்து செய்வான். எங்களோட குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும், அவர்களுக்கும் அது மிகப்பெரிய பரக்கத்தை ஏற்படுத்தும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீன்ல நாங்க ஜீரோவாக இருந்து தொழுகை இல்ல, அமல்கள் இல்ல, பாவச் செயல்களில் ஈடுபட்டு கொண்டு மனம் விரும்பிய மாதிரிங்க யாரும் கேட்க பேச இல்லையே, நாங்க நினைச்ச மாதிரி நடந்து கொண்டு இப்படி இருப்போமே ஆனால் சகோதரர்களே அது எங்களுக்கு மிடுமை ஏற்படுத்தும், தரித்திரியத்தை ஏற்படுத்தும். எவ்வளவோ சம்பாதிச்சாலும் அந்த சம்பாத்தியத்துல பரக்கத் இருக்காது, அது முசீபத், அது மிகப்பெரிய, அது எங்களுக்கு அப்படியே இருக்கிறதை எடுத்துட்டு போயிரும் சகோதரர். அதனால மாஷா அல்லாஹ். எனவே அப்ப இந்த ரமலானுடைய எஞ்சிய கொஞ்ச நாள் பாருங்க, இன்றைக்கு நாங்க 21 நாட்களை கழிச்சிட்டோம் சகோதரர்களே. இருக்கிய கொஞ்ச நாள் கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். இந்த கடைசி 10ல தான் லைலத்துல் கத்ரை அல்லாஹு தாலா மறைத்து வைத்திருக்கிறான். லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் ஒரு மனிதனுக்கு கிடைச்சிட்டா ஸ்வீப் டிக்கெட் விழுந்த மாதிரியா? இன்னைக்கு அதுண்டா எல்லாரும் கண்ணை துறக்கிறோம். அவருக்கு ஸ்வீப் டிக்கெட் ஒன்று விழுந்தாப்பா, லட்சக்கணக்கு கிடைச்சிருக்குதான், கோடி கணக்கு கிடைச்சிருக்குதான். சகோதரர்களே, நபி அவங்க சொன்னாங்க, மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன்,
யார் ஈமானோடு, ஈமான் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோட நன்மையை எதிர்பார்த்து, இதெல்லாம் வீண் இல்ல சகோதரர்களே. உங்களோட தொழில இப்ப மாஷா அல்லாஹ் நைட்லையும் எத்தனையோ பேருக்கு வேலைக்கும் இதெல்லாம் விட்டுட்டு இந்த இடத்துல இருக்கிறீங்களே, இது வீண் என்று நினைக்கிறோமா? அன்னல்லாஹ லா யுலிஉ அஜ்ரல் முஹ்ஸினீன். அல்லாஹ் தஆலா நல்லவர்கள் இஹ்லாஸ் தூய மனதோடு அமல் செய்பவர்களுடைய கூலிகளை ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். அல்லாஹ் பெருத்த கூலிகளை வச்சிருக்கிறார் சகோதரர்களே. எனவே இந்த கடைசி 10ல எவ்வளவு ஒரு உற்சாகத்தோட நாங்க அமல்களில் ஈடுபடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் காம லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர்ல யார் நின்று வணங்குறாங்களோ, ஈமானன் வஹ்திசாபன், ஈமானோட அல்லாஹ்விடத்துல நன்மையை எதிர்பார்த்து யாரெல்லாம் நின்று வணங்குகிறார்களோ சகோதரர்களே, அவருடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும்டாங்க நபியும். இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, மன் வஜத லைலத்துல் கத்ர் ஃபகத் வஜதல் கைர குல்ல, யார் லைலத்துல் கத்ரை அடைந்து கொண்டானோ நிச்சயமாக எல்லா கைர்களையும், கைர் என்ற வார்த்தை என்ன, எல்லா நலவுகளையும் அவர் அடைந்து கொண்டார்ன்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இந்த லைலத்துல் கத்ரை நீங்க கடைசி 10ல தஹர்ரு, கஷ்டப்பட்டு தேடுங்க, சிரமப்பட்டு தேடுங்க. ஹதீஸ்ல வருகிறது, நபி அவங்க அதாவது வஷத்த மிஸரஹு வைகல அஹ்லஹு, நபி அவர்களுடைய நிலைமை என்ன, ரமலானுடைய கடைசி 10 வந்து விட்டால் பள்ளியிலே இஅ்திகாஃப் இருந்துருவாங்க. அதுவும் நபி அவர்கள் மௌத்தாகின வருஷம் இருக்குதே, நபி அவங்க வஃபாத்தான அந்த வருஷத்துல 20 நாள் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறாங்க பள்ளிக்குள்ள. மறையும் தன்னுடைய மனைவிமாரை எழுப்பி விடுவாங்க, ஐகலா அஹ்லஹு, எழும்புங்கம்மா லைலத்துல் கத்ருடைய கடைசி 10ல எல்லாம் மறைச்சி வச்சிருக்கிறான், ரமலானுடைய கடைசி 10 வந்திருக்குது, அமல் செய்யுங்க, ஐகலா அஹ்லஹு, தன்னுடைய மனைவிமாரையும் விழிப்பாட்டி விடுவாங்க, எழுப்பி விடுவாங்க. வஸத்த மிஸரஹு, அமலுக்கே தயாராகிடுவாங்க. இது நபி அவர்களுடைய நிலைமை. அப்படி என்றால் அதை பார்த்து சஹாபாக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அதற்கு பின்னால வந்த சாலிஹீன்கள், ஸலஃபு சாலிஹீன்கள், தாபியீன்கள் எப்படி நடந்து கொண்டாங்க. ஆனால் சகோதரர்களே, எங்களுக்கு தீனாருடைய ருசி ஈமானை விட பெருசா வந்துட்டு, எங்களுக்கு ரூபாயுடைய டாலருடைய ருசி, தங்கம் வெள்ளியினுடைய இன்பம் இந்த அமல்களுடைய இன்பத்தை விட கூடுதலாக தெரிகிறதுனால நாங்க என்ன செய்யறோம், தொழுகைக்காக வேண்டி தொழுகையை விடுறோம், அமல்களை விடுறோம், நோன்பை விடுறோம். எத்தனையோ முஸ்லீம்கள் புனித ரமலானிலே நோன்பு இல்லாமல் இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, புனித ரமலானிலே ஒரு நோன்பை விடுறது எவ்வளவு நஷ்டம், இது எங்களுக்கு விளங்குதில். நபி அவங்க சொன்னாங்க, மன் அஃப்தர யௌமம் மின் ரமலான் மின் கைரி ருக்ஸத்தின் ரஹஸஹல்லாஹு லஹு, அதாவது அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிற அனுமதி இல்லாம நோன்பு விடுறதுக்கு அல்லாஹ் சில அனுமதிகளை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் எங்களை கஷ்டப்படுத்தல சகோதரர்களே, இந்த தீனே அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் சந்தோஷமாக வாழ்றதுக்கு தான். யாரும் நினைக்க கூடாது இஸ்லாம் என்னடா இது சிரமமா இருக்குது, எங்களோட முன்னேற்றமான வாழ்க்கைக்கு தடையாக இருக்குது என்று யாராவது நினைச்சா அவர் இன்னும் இஸ்லாத்தை விளங்கல்ல சகோதரர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல இஸ்லாத்தை பற்றி என்ன சொல்லுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹீக்கும், விசுவாசிகளே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உங்களை கூப்பிட்டா, என்ன கூப்பிட்டா, சாப்பாட்டு கூப்பிட்டாளா சகோதரர்களே, அமல்களின் பக்கம் கூப்பிட்டா, கட்டளைகளின் பக்கம் கூப்பிட்டா, அழைத்தால், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உங்களை அவர்களுடைய கட்டளைகளின் பக்கம் அழைத்தால், தொழுங்கோ, நோம்பு பிடிங்கோ, ஜகாத்து கொடுங்கோ, ஹஜ் செய்யுங்கோ, நல்ல குணத்தோட இருங்கோ, இப்படி எல்லாம் குர்ஆனுடைய சட்டங்கள் அழைத்தால் நீங்க ஏன் எதற்குன்னு கேட்க வேணாம். ஏண்டா உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கெல்லாம் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். லிமா யுஹீக்கும், பாருங்க இந்த வார்த்தை, அல்லாஹ் உங்களை அழைக்கிறான். ஏன் தெரியுமா, உங்களுக்கு வாழ்வு தருவதற்காக, உங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்துவதற்காகத்தான் இப்படியான ஒரு சட்டம், இப்படியான சட்ட திட்டங்கள், சில ஏவல்கள், சில விலக்கல்கள், சில கடமைகள், இவைகள் எல்லாம் எங்களை சிரமப்படுத்துவதற்கு அல்ல சகோதரர்களே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லிமா யுஹீக்கும், இந்த இஸ்லாத்தை நாம் உங்களுக்கு தந்திருக்கிறது உங்களுக்கு வாழ்வளிப்பதற்காக. அதனாலதான் இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் இந்த பூமிக்கு மேலால் 100க்கு 100 நடக்குமானால் சகோதரர்களே, இன்றைய இருக்கிற ஒரு பிரச்சனையும் இருக்காது, பஞ்சம் இருக்காது, பொருளாதார சிக்கல் இருக்காது, அரசியல் நெருக்கடிகள் இருக்காது, நிம்மதியே நிம்மதி, சந்தோஷமே சந்தோஷம். சுப்ஹானல்லாஹ், ஹதீஸுல் குத்ஸியை பாருங்கள், லவ் அன்ன அபீதி அதாஊனி லஅஸ்கைதுஹுமுல் மத்ர ஃபில் லைல் வஅத்லஅது அலைஹிம் ஷம்ஸ ஃபின் நஹார் வலம் உஸ்மிஉஹும் ஸௌத்தர் ரஅத். ஹதீஸுல் குத்ஸியில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், எனது அடியான் எனக்கு முழுக்க முழுக்க வழிபடுவானே. ஆனால் சகோதரர்களே, அல்லாஹ் அந்த வெற்றிகளை கொடுக்கலையா? சஹாபாக்கள் எங்கே போய் அரசியல் படித்தார்கள்? ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இந்தியாவுடைய தந்தை என்று வர்ணிக்கப்படக்கூடிய மகாத்மா காந்தி கூட அடிக்கடி சொன்ன வார்த்தைகள் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லவா? உலகத்திலே நிம்மதியான, உலகத்திலே நீதமான ஒரு ஆட்சி, ஒரு தலைவர் வர வேண்டுமானால் மீண்டும் அந்த உமர் தான் வர வேண்டும், மீண்டும் அந்த உமருடைய ஆட்சி தான் வர வேண்டும் என்று சகோதரர்களே, இந்தியாவின் தந்தை என்று வர்ணிக்கப்படக்கூடிய மகாத்மா காந்தி கூட அடிக்கடி சொன்னதுண்டு சகோதரர்களே. இவர்கள் எல்லாம் எங்களுடைய அபூபக்கர்
அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் ஆட்சி நடத்தவில்லையா? அவர்கள் எங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலேயா படிச்சாங்க? அமெரிக்காலே ஐரோப்பால போயிட்டு அரசியல் படிச்சாங்க. குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருந்து நபி அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட அந்த உயர்ந்த தீனுடைய போதனைகளின் காரணமாக இந்த உலகத்தையே ஆட்சி செய்து சகோதரர்களே எல்லா அபிவிருத்திகளுக்கும் வழிகளை காட்டி கொடுத்தார்கள் அல்லவா? சுப்ஹானல்லாஹ். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அதனால தான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு குர்ஆன்ல சொல்றான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். அல்லாஹு தஆலா உங்களுக்கு லேசை நாடுகிறான். அவன் உங்களுக்கு லேசை நாடுகிறான். அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டத்தை விரும்பல. அவன் உங்களுக்கு லேசை நாடுகிறான். அவன் உங்களுக்கு கஷ்டத்தை தர விரும்பலன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அதனால நாங்க நினைக்க கூடாது இந்த நோன்பு கஷ்டம், ஜகாத் கஷ்டம், ஹஜ்ஜி கஷ்டம். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர். அல்லாஹ் லேசை தான் நாடுகிறான் சகோதரர்களே. எனவே வருடத்தில் ஒரு முறைதான் அல்லாஹ் இந்த நோன்பை ஆக்கி வைத்திருக்கிறான். நோன்பிலே இருக்கிற பிரயோஜனம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், லஅல்லக்கும் தத்தகூன். நோன்பு பிடிக்கிறதால நீங்க பசித்திருந்தது மட்டும் போதாது. இந்த நோன்பு உங்களுடைய வாழ்க்கையிலே தக்வாவை ஏற்படுத்தணும், அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்தணும். சகோதரர்களே, ஒரு குறிப்பிட்ட நேரம் 24 மணி நேரமா பசித்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு இங்கே பொறுத்தவரையில், எங்கட நாட்டை பொறுத்தவரையில், இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு 12 மணித்தியாலம் தான் வரும் சகோதரர்கள். ஒரு 12 மணித்தியாலம் நாங்கள் பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம். ஒரு மாத காலம் இப்படி நாங்கள் தாகித்திருக்கிறதுனால, ஒரு மாதம் நோன்பு பிடிக்கிறதுனால எங்களுக்கு பெரிய ஒரு அந்த தக்வாவை, அல்லாஹ்வுடைய பயத்தை, இறையச்சத்தை இந்த நோன்பு ஏற்படுத்தணும் அல்லாஹ் சொல்கிறான். அதற்காகத்தான் நோன்பை தந்திருக்கிறோம். சரி, இந்த தக்வா எப்போ உண்டாகும் எங்கட வாழ்க்கையில்? நோன்பு பிடிச்சு கொண்டு இன்னைக்கு அநேகமானவர்களுடைய பொழுதுபோக்கு பீச்சில், இல்லாட்டி எங்கேயாவது உல்லாச ஹோட்டல்களில், அங்கே இங்கே. இன்னும் எங்கட நாட்டை பொறுத்தவரையில் அதிகமான வாலிப பிள்ளைகளுடைய நோன்பினுடைய பொழுது காலம் சொல்லுவாங்க, பொழுது போகணுமே, பொழுதுபோக்குக்காக டாம் பலகையோட, கேரம் போர்டோட, அல்லது இப்படித்தான் நோன்பு போய்கொன்றி. சகோதரர்களே, துவாவோட, இஸ்திக்ஃபாரோட, தொழுகையோட, கியாமுல் லைலோட, தௌபாவோட, குர்ஆன் திலாவத்தோட கழிக்க வேண்டிய ரமலானை டாம் பலகையோட, கிரம்போர்டோட, மோசமான விளையாட்டுக்களோட, மோசமான பார்வை, மோசமான பேச்சு, ஆனால் நோன்பு பிடிச்சிக்கிறார். இந்த நோன்புல அர்த்தம் இருக்குதா? எங்க ஊர்ல சொல்லுவாங்க, யானை சாப்பிட்டா விலாங்கான்னு சொல்லி. கண்டிருக்கிறீங்களா ஹாஜியா? யானை சாப்பிட்ட விலாங்க சும்மா அது உடையாது, அப்படியே முட்டை மாதிரி இருக்கு, உடைச்சு பார்த்தா ஒன்றும் இல்லை. இது மாதிரி தான் நம்முடைய நோன்பு சகோதரர்களே. நபி அவங்க சொன்னாங்க, கம் மின் ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூஅ வல் அத்ஸ். பாவம், பரிதாபம். எத்தனையோ பேர் நோன்பு பிடிக்கிறாங்க தான், ஆனால் அவர்களுடைய நோன்புல அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்க கண்ட பயன் நோன்பின் மூலம் பசித்திருந்ததும் தாகித்திருந்ததும் மட்டும்தான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி.